ஒன்று சேர்ந்து நாம் அவரை பாடி துதிப்போமாக. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பாடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பெரும்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பெரும்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தான் கண்டு கொண்டான், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டான். காத்திருந்தான் கண்டு கொண்டான், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டான். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பெரும்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பெரும்பமே. பாவத்திலே மறைந்திருந்தேன், உயிரோடு உயர்ந்து விட்டேன். பாவத்திலே மறைந்திருந்தேன், உயிரோடு உயர்ந்து விட்டேன். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், பாடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பெரும்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பெரும்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில்.
பாடி மகிழை தாண்டிடுவேன், மகிழை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா, ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கிடுவே, இருளை ஒளியாக்கி ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம். மகளை போல ஓட செய்தி, மகளை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. யா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம். நீரின் கண்மலை, நீரின் கோட்டை, நீரின் கண்மலை, நீரின் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா, ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா இயேசையா ஸ்தோத்திரம். பலத்தாழியை கட்டி வழியை செம்மையாக்கி, பலத்தாழியை கட்டி வழியை செம்மையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. மறுபடியும் சொல்லு, வெள்ளத்தாழியை கட்டி வழியை செம்மையாக்கி, வெள்ளத்தாழியை கட்டி வழியை செம்மையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, எங்களை வாழ வைக்கும் தேவனே, நீ உயிரோடு எழுந்தவரே, எங்கள் மத்தியில் ஜீவனாக இருக்கிற ராஜா. நன்றி இயேசுவே. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஹalleluya. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரரே, சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவரே, படைப்பாளரே, நீர் படைத்தவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise you Lord. Hallelujah. நன்றி நன்றி. வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Church, hallelujah. திருச்சபையை வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் போது உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக விடுதலை, a mighty breakthrough, a mighty deliverance in the name of Jesus. Open your mouth and declare the praise. Open your mouth and declare the praise. வாய்களை திறந்து சொல்ல சொல்ல இயேசுவே நன்றி நன்றி நன்றி. எல்லா விதமான எரிகோ கோட்டைகள், எல்லா விதமான வேலியாத்துக்கள் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படுகின்றன. Break 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 in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. Oh நன்றி. Hallelujah. Praise you Lord. Oh we praise you Lord. நன்றி. மரணத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறார். Hallelujah. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. Hallelujah. Oh death, where is your sting? Hallelujah. Hallelujah. என் இயேசு மரணத்தை ஜெயித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். Hallelujah. இந்த சுகவீனம் நீடிக்காது, இந்த உபத்திரவம் நீடிக்காது. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொண்டே. ஓ நன்றி, ஓ நன்றி நன்றி. Thank you Lord. நன்றி, ஓ நன்றி. Worship you. Shuturi alabaraba sharalaba karalabara. Ikorolo borobo siri alabaraba shandara. உக்கரல பரப ஷந்தரா. அந்நிய பாஷையில் பேசக்கூடியவர்கள் ஜெபிக்கக்கூடியவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஓ ரபபக ரபதரப ஷங். பரத்திலிருந்து ஒரு அக்கினி, பரத்தின் அக்கினி இந்த இடத்துல இறங்கிட 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 சகல விதமான கெடுதல்கள், சகல விதமான வேதனைகள் இயேசுவின் நாமத்திலே சுட்டெரிக்கப்படுகிறது. ஓ ரபபபக ரபதரப. ஓ pray 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 pray. அந்நிய பாஷையிலே, ஆங்கிலத்திலே, தமிழிலே ஜெபிக்க 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 ஓ ரபபக ரபதரப ஷந்தரா. எக்கோரபோரபோ ஷரலபகரபதரப. எக்கோரபதரபோ. உனக்காக, உன் வீட்டாருக்காக, உன் திருச்சபைக்காக, உன் தேசத்துக்காக ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. Open your mouth and pray pray pray. அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு. ஓ ரபபகரபதரப. எக்கோரபோரபோ ஷரலபகரப. எக்கோரபோரபோ ஷரலபகரபதரப. எக்கோரபோரபோ ஷரலபகரபதரப. Hallelujah. 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 அந்தகார இருள் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே அகற்றப்படுகிறது. Oh every darkness flees in the name of Jesus. Hallelujah. Oh rababakarabadaraba shandara. Hey yarababa sharabako. Oh yabako yandaraba. Oh yandaraba sharabakarabandaraba. நன்றி. Hallelujah. என்னோடு சேர்ந்து அப்படியே கரங்களை உயர்த்தி Hallelujah.
தேவ ஜனமே, இன்று காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்முடைய இதயங்களை நாம் தயார்படுத்தி ஒப்புக் கொடுப்போமா? ஒரு விசை கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள தேவனே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இதயத்தின் தியானமும் எண்ணங்களும் உம்முடைய சந்நிதியிலே உமக்கு பிரீதியாய் இருக்கட்டும். என் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய தேவனே, ஆமேன், ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் தொடர்ந்து நம்முடைய இந்த பெரிய வெள்ளிக்கிழமை, உயிர்த்தெழுதல் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியாக ஆதி திருச்சபை எவ்வண்ணமாக தேசங்கள் எங்கும், கிராமங்கள் எங்கும், எருசலேம், சமாரியா, யூதேயா என்று இப்படியாக உலகமெங்கும் தேவ நற்செய்தி பரவியது என்பதை ஆதி திருச்சபையின் நடபடிகள், அப்போஸ்தலர் நடபடிகள் மூலமாக நாம் தொடர்ச்சியாக பார்க்க போகின்றோம். இன்றைக்கு நமக்கு முன்பாக மிகவும் விசேஷித்த ஒரு வேத பகுதி இருக்கின்றது. ஆனால் அதற்கு நான் போவதற்கு முன்பதாக நமக்கு வாசிக்கப்பட்ட யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் கவனத்தை நான் திருப்ப விரும்புகின்றேன். யோவான் 20ஆம் அதிகாரத்திலே உங்கள் வசனங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கும் என்றால், if you have your scripture with you, look at John 20 verse 19 to 23. பாருங்க, இந்த வேத பகுதியில இரு இடங்களிலே ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்றாரு? வேதத்தை வாசித்தவங்க என்ன சொல்றாரு? இரு இடங்கள்ல ஆமென், thank you, உங்களுக்கு ஆமென். That's the first thing I want you to receive. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. May the peace be with you. Peace be with you. That's what Jesus is offering to you even this morning. இந்த காலை வேளையில் கூட இயேசு உங்களுக்கு அருளுவது சமாதானம். ஆமென், ஆமென். Jesus is offering you peace this morning, church. I want you to receive that firstly. And he says that twice in that same passage. இருமுறை அவர் அதை சொல்லுகிறார். அப்படி என்றால் அதில் வலியுறுத்தம் இருக்கிறது. அதை அழுத்தி சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஏன்? Why? Because the disciples are afraid. யூதர்கள் வந்து இவர்களை பிடித்து கொலை செய்து விடுவார்களோ, அல்லது இவர்களை குற்றச்சாட்டு பண்ணி இவர்களை சிறைச்சாலையில் போட்டு விடுவார்களோ என்ற பயத்திலே, அச்சத்திலே நடுங்கி அவர்கள் இருப்பதினால் இயேசு அவர்களுடைய Jesus gives them psychological first aid. Jesus reaches out to them and says, peace be with you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. And let the church be like that. திருச்சபை அப்படி இருக்க வேண்டும். Let the church not ignore what is happening around our community, our society. நம்முடைய சமுதாயத்தை சுற்றி இருக்கிற காரியத்தை குறித்து திருச்சபை அதற்கு எந்த யோசனையும் அக்கறையும் இல்லாதபடி காணப்படக்கூடாது. We need to be sensitive to what is happening in the ground. Jesus said to his disciples when they were afraid, அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் போது இயேசு அவர்களுக்கு சொன்னது, peace be with you, உங்களுக்கு சமாதானம். Let us learn to do that. உலகத்துல மத்திய கிழக்கு வட்டாரத்துல போர் நடக்குது. அதற்காக ஜெபிக்க நாம் ஊக்கத்தோடு காணப்படுவோம், ஒரு பாரத்தோடு காணப்படுவோம். Let us be a church that is a living church, that has a heartbeat. இதய துடிப்பு உடைய ஒரு திருச்சபையாக நாம் காணப்படுவோம். Don't be a தமிழ் எப்படி சொல்லுவீங்க? கல்லறைய எப்படி சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? என்ன பூசின கல்லறைன்னு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. Don't be a tomb that is painted whitewash. Don't be a tomb that is whitewash. Be relevant. சமுதாயத்துக்கு நீ தேவையுள்ள, நீ அர்த்தமுள்ள ஒரு ஜீவியத்தை வாழ உன்னை ஒப்புக்கொடு. As a church, you and I are called to stand in the gap. திருச்சபையாக நீங்களும் நானும் உலகம் கடந்து போகின்ற போராட்டம் இருளின் மத்தியிலே விளக்கை பிடித்துக் கொள்ள நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். Hallelujah. Amen. Amen. Maybe in சிங்கப்பூர் தேசத்துல ஒருவேளை அதை ரொம்ப வெளியரங்கமா பார்க்க முடியாது. ஆனா நீங்க இந்தியா தேசம், பங்களாதேஷி தேசம், ஏன் சில நேரம் இந்தோனேஷியா தேசம், சவுத் ஈஸ்ட் ஏஷியால கூட நீங்க பார்க்கலாம். people are queuing up for energy resource. வீட்ல விளக்கு வைக்கணும்னா எண்ணெய் தேவை, அந்த எண்ணெய் கிடைக்க மாட்டேங்கி. ஹலோ, வாகனம் மோட்டார் பைக்கை ஓட்டணும்னா
அவங்களுக்கு என்ன கிடைக்க மாட்டேங்கி. they are in need, they are queuing up. அவர்கள் என்னமோ 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக ரிசோர்சஸ்க்கு, எனர்ஜிக்கு கியூ பண்றதுக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. Yes, we are blessed in Singapore. Again, I want to re-emphasize, we are so blessed in Singapore. சிங்கப்பூர் தேசத்துல நாம் ஆசீர்வாதம் பெற்று இருக்கிறோம். இதெல்லாம் you must remember, because we are very quick to complain, very quick to lament. Ayo, my life no good la. Ayo, like this like that we lament புலம்பி தேவையில்லாம அர்த்தம் இல்லாம புலம்புறது. அவன் பெட்ரோலுக்கு கியூ பண்ணிட்டு இருக்கான். பெட்ரோல் இல்லைன்னு வாகனத்தை வீட்டுல விட்டுருக்கான். நீங்களும் நானும் என்னமோ லைஃப் இஸ் நார்மல் மாதிரி நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். we are so blessed in Singapore. Okay, let me I started with the fear of the disciples, Jesus declaring peace to them, but I want to also point out something very important. ரொம்ப முக்கியமானதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வசனம் 22 பாருங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Yes, in verse 22, Jesus breathed on them and said, receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Very important. ரொம்ப அவசியமான முக்கியமான ஒரு கருத்து. பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருந்தால்தான், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு செயல்படும் தான் நாம் இன்றைக்குரிய சமுதாயத்திற்கு ஒரு கலங்கரை விளக்கை போல், ஒரு 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 மெழுகுவர்த்தியை போல் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். Hallelujah. You need the Holy Spirit. Don't deny the Holy Spirit. நான் ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருக்கேன். எனக்கு அப்பா பிதாவே இருந்தா போதும், குமாரன் இயேசு இருந்தா போதும், எனக்கு இந்த ஆவியெல்லாம் தேவையில்லை. Don't deny the Holy Spirit, don't discount the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்ல, அவர் என்னால பார்க்க முடியல, அவர் இல்லைன்னு நீ நிராகரிக்க வேண்டாம். அது உனக்கு சாபமா தான் முடியும். The Holy Spirit is real. He is working in and through us. இன்றைக்கும் ஆவியானவர் நமக்குள் செயல்படுகிறார். ஆமென். Hallelujah. சரி, ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியானவரை இவர்கள் மேல் ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது வசனம் 23 என்ன சொல்றாரு? எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ரொம்ப முக்கியமானதுங்க, ரொம்ப முக்கியமான கருத்து. இந்த கதைக்கு நம்ம வரதுக்கு முன்னால இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பிலிப்பு ஏன் என்ன செய்தான், எதற்காக ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சு செய்தான்னா, இயேசுவின் வார்த்தைகள் இந்த இடத்துல ரொம்ப அவசியமாக இருக்கிறது. Church, you and I must be life giving. நீங்களும் நானும் ஜீவனை கொடுக்கிறவர்களா? இந்த வாய் ஜீவன் பேசணும். இயேசு சொல்ற, எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு ரொம்ப முக்கியங்க. Come to the cross and you will know what Jesus did for you. கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வா, இயேசு உனக்காக என்ன செய்தார் என்பதை நீ அறிந்து கொள்வாய். உன்னுடைய பாவத்தை மன்னிச்சாரா? சொல்லுங்க. Did he forgive your sin? Is there anyone, you don't have to raise your hand. If you are doubting that Jesus forgive your sin, you have not found the good news. You don't know the meaning of Good Friday. But I'm telling you, Jesus did not say, கிருபா நீ டை போட்டிருக்க, I forgive you. ஜேம்ஸ் நீ டி-ஷர்ட்டும் நீ ஷர்ட்டும் மட்டும் தான் போட்டிருக்க, I don't forgive you. Jesus never said that. Jesus never said that. At the cross, he forgave everybody. Everybody. Jesus did not hold back. கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு எல்லாரையும் மன்னித்தார். அனைத்து மனுக்குலம் அனைத்துக்கும் தன் ஜீவனை கொடுத்தார். எவர்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவம் அவர்களுக்கு. Church, this is very important. ஆண்டவர் இயேசு கற்பித்து கொடுத்த ஜெபம் என்ன சொல்லுது? பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றையுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தது, இன்று எங்களுக்கு தாரும். அப்புறம் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு யார் மன்னிக்கிறது போல?
இல்லை ஆண்டவர் நீங்க மன்னிங்க நாங்க மன்னிக்க மாட்டோம் சொல்ல முடியுமா? அப்படியா கற்றுக் கொடுத்தாரு? Did Jesus teach the prayer, forgive our sins as God you forgave them? I don't need to forgive them. Father, forgive our sins as we forgive those who sin against us. எங்கள் நாங்கள் பிறர் செய்த குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். ரொம்ப முக்கியம். சரி, இப்ப இன்றைக்குரிய செய்திக்கு நம்ம வருவோம். Now we come to today's message. இன்றைக்குடைய செய்தி யாரை குறிச்சு? இந்த கதை யாரை குறித்தது? நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். யாருக்கும் பிலிப் என்கிற நபருக்கும் எத்தியோப்பியாவில் சேர்ந்த ஒரு அதிகாரிக்கும் உள்ள ஒரு சம்பவம். இங்கதான் தமிழ் பைபிள் தான் ரொம்ப கோச்சு கூடாது பாஸ்டர் சொல்றது. ஏன்னா சில நேரம் தமிழ் பைபிள் தான் ரொம்ப எக்ஸாக்டா இருக்குதுன்னு சில பேர் ரொம்ப கரெக்டா சொல்லி பேஜ் நம்பர்லாம் சொல்லுவீங்க. ஆனா இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சுட்டி காட்ட விரும்புறேன். ஆங்கில பைபிளுக்கும் தமிழ் பைபிளுக்கும் உள்ள வித்தியாசத்தை I just show you a difference. Okay, look at your Bible, look at Acts chapter 8, read verse 26. அப்போஸ்தலர் 8 வசனம் 26 எடுத்தவங்க வாசிங்க. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீ ஆகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்தான். ஓகே, அது தமிழ் பைபிள். ஆங்கில பைபிள்ல வசனம் 27 28 வாசிங்க. Anyone holding an English Bible? So he started out, and on his way he met an Ethiopian eunuch. போதும். ஆங்கில பைபிள் இத்தியோப்பியன் யூனக்னு சொல்லுது. தமிழ் பைபிள் என்ன சொல்லுது? எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன். But it doesn't mean the Tamil Bible doesn't have a word for eunuch. ஏன்னா ஏசாயா 56ல இந்த வார்த்தையை நீங்க பார்க்கலாம். ஏசாயா 56 வசனம் 4 எடுங்க. Isaiah chapter 56 verse 4 எடுத்தவங்க வாசிங்க. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுகிற அன்னகர்கள். அந்த வார்த்தை தமிழ் பைபிள்ல விடப்பட்டிருக்கு. இந்த எத்தியோப்பியனை குறித்து விவரிக்கக்கூடிய இடத்துல அன்னகர், அவன் அன்னகர் தான். He is an அன்னகர், a eunuch. Okay, for those of you who don't understand, I will இந்த பிரசங்க வழியாக நான் உங்களுக்கு விளக்குவேன். What is a eunuch? And this is so important. இது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் உனக்காக எனக்காக செய்து முடித்தது எல்லாரும், அதாவது இந்த உலகத்திலே அவர்கள் எந்த விதத்திலும் பாலடிக்கப்பட்டு எந்த விதத்திலும் அவர்கள் குறைவுபட்டு இருந்தாலும் அவர்களுக்காக இயேசு மரித்தார். That is the gospel. That is the good news that you are going to receive today. அதுதான் நற்செய்தி. இயேசு ஒரு மனுஷன், பூர்ணமான ஒரு மனுஷனுக்கு மாத்திரமல்ல, பூர்ணமான ஒரு மனுஷிக்கு மாத்திரமல்ல. Jesus did not die just for a perfect man, for a perfect woman. Every way they are perfect, and in every way they have everything that they need. But Jesus died for those who are imperfect. Jesus died for those who are not even full and complete. Today's Bible passage proves it to you. இன்றைக்குரிய வேதம் உங்களுக்கு அதை அறிவிப்பு செய்கிறது. அன்னகர்களோடு தொடர்பு கொண்ட இந்த உலகத்தில் நாம் மிகவும் குறைவாக தனித்து பார்க்கக்கூடிய மக்கள் குழுவினர். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் அடிபட்டவர்கள், வாழ்க்கையில் இழப்புண்டவர்களை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இந்த கதை பிலிப்புவுக்கும் எத்தியோப்பியன் அதிகாரியின் அன்னகரோடு நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகின்றோம். ஆமென், ஹalleluya. Can I have the second slide? Just show them the second slide. Okay, பிலிப்பு அவர் இயேசுவின் வார்த்தைகளின்படி அவர்
ஒரு இடத்துல அவங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சமாரியா ஊர் பகுதி முழுமையாக அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எழுப்புதல் கூட்டம் நடக்குது. ஆவியானவர் கிரியை செய்யறாரு, செயல்படுறாரு. திடீரென்று என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? பிலிப்பை வந்து என்ன சொன்னாரு? நீ போ, வாசிங்க. என்ன 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 சொல்ல சொன்னாரு? கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற, நீ எழுந்து இந்த இடத்துக்கு போ. The Holy Spirit is like that. When you are sensitive to the Holy Spirit, he will tell you do this. பரிசுத்த ஆவியானவருக்கு நீ உணர்ச்சி பூர்வமான ஒரு மனுஷனா இருப்பியானா, if you are sensitive to his leading, when he tells you, son get up, daughter get up, go, I want you to go here, you will go. And that is what the Holy Spirit did for Philip. பெரிய கூட்டம் நடக்குது, எழுப்புதல் கூட்டம் நடக்குது. சமாரியா பகுதிகளில் நிறைய பேர் இயேசுவின் நாமத்துல பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துறதுனால பெற்றுக்கொள்றாங்க. ஆனா ஆவியானவர் என்ன சொல்றாரு? உனக்குன்னு ஒரு மிஷன் இருக்கு, உனக்குன்னு ஒரு செயல் இருக்கு, எழுந்து போ. I want you to do something. Amen. Hallelujah. சர்ச், இன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த நல்ல சமாரியன் கதையில ஆசாரியன் லேவியன் பண்ணதை நம்ம பண்ணக்கூடாது. ஓ எனக்கு சர்ச் இருக்கு, நான் பாஸ்டரே சொல்றேன், என்னையே கோட் பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. ஓ எனக்கு சர்ச் இருக்கு, சாரிங்க, உங்க பிரச்சனை தான், ஆனா உங்க பிரச்சனை நீங்க பாத்துக்கங்க, நான் சர்ச்சுக்கு ஓடணும். The church is not greater than what God wants to do with you to one person's life. And let today's word speak to you. இன்னைக்கு சபை உயிரோடு இருக்கணும்னா உன் உணர்ச்சி, உன் இதயம் கல்லா இல்லாம ஆவியானவருடைய வழி நடத்துறதுக்கு சதையா இருக்கணும். Let your heart be flesh, not stone, to what the Holy Spirit wants to do. ஓ இல்ல எனக்கு அழகா ஒரு சர்ச் கட்டி கொடுத்திருக்காங்க, அதுல தான் நான் போய் செயல்படுவேன். No, the Holy Spirit is not like that. ஆவியானவர் அப்படி இல்லைங்க. நீ கட்டின ஆலயத்துல தான், உன் கையால செய்யப்பட்ட ஆலயத்துல தான் அவர் கிரியை செய்வார்னு ஒரு வேலி போட்டு வைக்கல. அவர் எங்க வேணாலும் கிரியை செய்வார். He will work everywhere. And today I'm telling you, the church is the last place. Why? Because தேவையுள்ள ஆத்துமா, பாதிப்படைந்த ஆத்துமா, அவரை அறியாத ஆத்துமா இன்னைக்கு சபைக்கு வருதா, உட்காருதா சபையில? இல்லையே. You want to see the Holy Spirit work, you have to see him work in the midst of those who don't know the Lord, who are suffering, who are struggling. You come to church to receive the word, but you want to see the power of the Holy Spirit only when you go where darkness is. இருள் இருக்கிற இடத்துக்கு போனாதான் அவர் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீ பார்க்க முடியும். ஆனால் இந்த எத்தியோப்பிய இந்த அதிகாரி, எத்தியோப்பிய நாட்டின், அதாவது அந்த தேசத்தின் எத்தியோப்பியனுடைய அந்த ராணி, அவர்களுடைய சபையில் இவர் நிர்வாகியாக இருக்கிறார், பொருளாதார நிர்வாகியாக இருக்கிறார். இவர் வந்து இவருடைய நிலைமை எப்படின்னா பாருங்க, உபாகமம் 23 அதிகாரம் வசனம் 1 எடுத்து நம்ம பார்ப்போம். Turn your Bibles to Deuteronomy chapter 23 verse 1. விதை அடிக்கப்பட்டவனும் கோசம் அறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. கரெக்ட்டா? Yes sir. 23 verse 1. Yes sir. Okay, right, maybe this is a different version. Okay, முட்டை அடிக்கப்பட்டவனாவது உறுப்பு அறுக்கப்பட்டவனாவது கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. In English, no one whose private organs, testicles are crushed or whose male organ is cut off shall be admitted to the assembly of the Lord. அதுதான் அன்னகர். That is a அன்னகர். இவங்க வந்து அந்த நாட்களிலே ராஜ சபைகளில் அதிகாரிகளாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா? நீ எந்த தந்திரமும் பண்ண முடியாது, உன் மூலமாக உன் வம்சத்துல எந்த குழந்தையும் வராது, நீ எந்த விதத்திலும் ராஜரீக அதிகாரத்தை இந்த 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 சிங்காசனத்தை நீ எந்த விதத்திலும் உசுப்பி விட முடியாது. கரெக்டா? உசுப்பி கரெக்டான வார்த்தையா?
No. What is the right word? That நீ எந்த விதமாக அதை பறிச்சு கொள்ள முடியாது, அபகரிக்க முடியாது. You cannot steal the throne because you have no way to have an heir. உன் வம்சத்துல குழந்தையே வராது, ஏன்னா உன் உறுப்பு அறுப்பட்டது. அப்படிப்பட்டவங்களை தான் ராஜசபையில வைப்பாங்க, கோர்ட் ஆபீஷியலா வைப்பாங்க. அவங்கள தான் நம்புவாங்க, வேற யாரையும் நம்ப மாட்டாங்க. சோ நீ அந்த மாதிரி ஒரு உத்தியோகத்துக்கு ஏறி வரணும்னா நீ இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ பண்ணணும். நீ இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ பண்ணனா வேதத்தின் அடிப்படை, பை ஸ்கிரிப்சர், பை தி ஓல்ட் டெஸ்டமென்ட் லா, பழைய ஏற்பாட்டின் சட்டத்தின்படி உனக்கு தேவனுடைய கர்த்தருடைய சபைக்கு அனுமதி கிடையாது. That is the first thing I want you to know. ஆனா இன்றைக்கு வாஸ்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? இவன் எங்க இருந்து வரானா, எங்க போயிட்டு வரானா? இவன் எருசலேமுக்கு போயிட்டு பணிந்து கொள்ளும்படி வந்திருந்தது. அப்ப நான் எருசலேமுக்கு எதுக்கு போனா? சொல்லுங்க, எருசலேமுக்கு எதுக்கு போனா? எருசலேம்ல என்னங்க இருக்கு? What is in Jerusalem? இவன் எத்தியோப்பியால இருந்து காசா வழியா வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல் எருசலேம்ல இருக்கிற தேவாலயத்தை பணிந்து போறான். ஆனா இவனுக்கு என்ன விதி, இவனுக்கு என்ன சட்டம்? ஆலயத்துக்குள்ள. Does the story speak to you? இந்த கதை உன்னோடு பேசுகிறதா? இவன் எத்தியோப்பிய ராணி உடைய நிர்வாகி, பொருளாதார, he has got so much power, ஒரு தேசத்தின் ஒரு அதிகாரி. ஆனா ஆலயத்துக்குள்ள போறதுக்கு இவனுக்கு think about it, நினைத்து பார். அவனுடைய இதயம் எப்படி இருக்கும்? How will his heart be? He is longing, he is a longing person. ஐயோ தேவ ஆலயத்திற்குள்ள நான் போகணுமே, எனக்கு ஆசையா இருக்குது, ஆனா என்னால போக முடியல, நான் சபிக்கப்பட்டவனா இருக்கிறேன்னு, ஐயோ என்னுடைய உடல் உறுப்பு அறுபட்டு இருக்கிறது, ஐயோ என்னால தேவ ஆலயத்துக்கு செல்ல முடியாதே. Think about it. Think about those who have permanently destroyed their body. அவர்களுடைய சரீரத்தை முற்றிலுமாக கெடுத்தவர்களை நினைத்து பாருங்கள். நான் கெடுத்தவர்கள் என்று சொல்லும்போது சில காரியங்கள் பாஸ்டர் சொல்லும்போது you must understand, I speak from a biblical standpoint view. உதாரணத்துக்கு பச்சை குத்துதல். Sometimes some things I speak from the perspective of not the person who wants to have it. சரிங்களா? இந்த டாட்டூ எனக்கு வேணும்னு சொல்றவங்க உடைய தரப்புல இருந்து பேசல. டாட்டூவை போட்டு ஐயோ இதை நான் எடுக்கணும்னு விரும்புறேன்னு, ஐயோ என்னால எடுக்க முடியலையேன்னு சொல்றவங்க உடைய தரப்புல இருந்து சொல்றேன். தட் இஸ் த திங். ஐயோ ஏன் தான் இப்படி பச்சை குத்துனேன், ஏன் தான் இப்படி நிரந்தரமா என் உடலை இப்படி நான் வச்சிருக்கேன், இதை எடுக்கலாமே, ஐயோ எடுத்தா ரொம்ப வேதனைப்படுமே, தோலை கிழிக்க வேண்டியதா இருக்குமேன்னு அந்த மாதிரி ஒரு நிலைமை. புரியுதுங்களா? You understand from that? A longing to come back to the wholeness unto God. அதைதான் இந்த எத்தியோப்பிய யூனாக் அவருடைய சம்பவத்திலிருந்து நீங்களும் நானும் பார்த்துக்கோ. This is something that I want you to learn and understand from the Ethiopian eunuch. What is something for you and I to take note? Let's go to the next slide, the reflection slide. The hunger behind his title. அதாவது அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருந்தோம், சொத்து இருந்தோம், இந்த அந்நகருக்கு இதயத்தின் ஆழத்தில் ஒரு வெறுமை. He was empty. Do we recognize that professional success cannot fill a spiritual void? அன்பார்ந்தவர்களே, சிங்கப்பூர்ல வாழும் குடிமக்களே, நல்ல உழைத்து படித்து நல்ல பதவியில் இருக்கிறவங்களே எண்ணி பாருங்க, வாழ்க்கையில எவ்வளோ உயர்ந்து சாதித்து இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில ஒரு வெறுமை நமக்குள் இருக்கிறதை அறிந்திருக்கிறோமா? Yes, if you don't have Jesus, if you don't have the Holy Spirit living and working in your life, then no matter how successful you are in this world, how high you climb up the corporate ladder, there will always be a spiritual void and emptiness that the Ethiopian eunuch was facing.
despite all the position, status and the wealth that he possessed. The pain of exclusion, rejection, he traveled so far. ஆனாலும் என்னால சேர முடியல, ஐயோ என்னை ஒதுக்கி வச்சிட்டாங்களே, ஐயோ என்னை வெளிப்புறத்துல பிரகாரத்துல வச்சிருக்காங்களே, உள்ளுக்கு அனுமதிக்கலையே. ரிஜெக்ஷன். எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில, இந்த உலகத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், எத்தனை பேர் ஒரு விதத்திலே அவர்கள் அவர்களை சமுதாயத்தில் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? அவர்கள் எப்படிப்பட்ட பாடுகளை கடந்து போகிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறோமா? Do we know what people? I also tell you another thing. இன்னொரு காரியத்தையும் சொல்றேன். நம்ம நற்செய்தியை சொல்லும்போது when we share the good news, and குறிப்பாக இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற பசங்களுக்கு இது நல்லா தெரியும். எங்களுடைய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஊழியத்தில் இதை நம்ம ரொம்ப கேள்விப்படுறோம். இந்தியாவில் கிராமங்களில் அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல, ஆனால் கிராமம் அமைக்கப்பட்டது இயல்பிலே. ஒரு கிராமத்தில் எல்லாரும் இந்துக்கள் இந்துக்களாக இருப்பாங்க. ஒரு கிராமத்தில் எல்லாரும் இஸ்லாமியர்களாக இருப்பாங்க. ஒரு கிராமத்தில் எல்லாரும் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. ஸோ சில தம்பிங்க என்ன எங்கள்கிட்ட சொல்லுவாங்கன்னா, எங்கள் ஃபேமிலியும் நானும் ஆண்டுக்குள்ளே வந்துட்டோம் பாஸ்டர், ஆனால் கிராமத்தில் பக்கத்தில் இருந்து நாங்கள் சந்திக்கிற சவால், உபத்திரவம் மிகுதி. இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க, ஃபேமிலியும் ஏற்றுக்கொள்வாங்க, ஆனால் அவங்க விசுவாசியா திறந்த மனதாக தங்க கிராமத்தில் வாழணும்னா எல்லாரும் அவங்கள உபத்திரவப்படுத்துவாங்க. உண்மையிலே இன்னைக்கு வரைக்கும் நான் கேள்விப்படுறது, போய் ஏதாவது வாட்டருக்கு கியூ பண்ணணும்னா அங்கேயும் அவங்கள ஒதுக்கி தள்ளுவாங்க. சிம்பிள் பேசிக் நீட்ஸ்க்கு கூட, நீ கிறிஸ்தவ குடும்பம் தானே, நீ ஏன் இங்க வந்த, நீ இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் நடக்குது. தம்பிங்க சொல்றாங்க, இயேசுக்குள்ள வந்த தம்பிங்க, persecution. It's happening in India. So what I'm trying to tell you is, people, நாம சந்திக்கிற சில நபர்கள் கூட அவர்கள் தங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட புறக்கணிப்பு, இப்படிப்பட்ட வேதனையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை உணர்ந்தவர்களாக நாம் செயல்படுவோம், அவர்கள் மத்தியிலே நாம் இருப்போம். So I want you to keep this as an application for this first point. Even when you don't understand scripture, in the Ethiopian eunuch, அவர் சொன்னது போல, எனக்கு தெரியல, வந்து யாராவது சொன்னாதானே எனக்கு புரியும்னு சொல்றது போல, வேத வசனம் நீங்க புரியாத பட்சத்தில் தயவு செய்து அதை கற்றுக்கொள்ள, படித்துக்கொள்ள உங்களுடைய முயற்சியை ஒப்புக்கொடுங்க. Make an effort to find out what the scripture says. Take an effort to find out what the word is speaking to you. குறிப்பாக உன்னுடைய பாலைவனத்தின் சூழ்நிலைகள், in your desert moments, allow the word of God to speak to you. Identify your dry tree. இந்த அன்னகர் உடைய காய்ந்த மரம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே அவனுக்கு ஒரு வெறுமை இருந்தது, ஒரு தேவை இருந்தது. நாமளும் நம்முடைய தேவைகளை புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். எனக்கு கனி கொடுக்க முடியாத, கனி இல்லாத ஒரு பாகம் என் வாழ்க்கையில் இருக்கிறது, அதை இயேசுவிடம் நான் ஒப்பு கொடுக்க நான் முன் வருகிறேன் என்று அறிந்து வருவோம். Let's go to my second point. இரண்டாவது குறிப்பு, தேவன் இவனை சந்திக்கிறார். The Lord God meets this Ethiopian eunuch. ஒரு விசேஷித்த விதத்திலே பிலிப்புவை நிப்பாட்டி, நீ எழுந்து இந்த வழியாக போ, இந்த வனாந்திர வழியாக போ என்று தட்டி விட்டு ஆண்டவர் இந்த அதிகாரியை சந்திக்க விரும்புகிறார். ஆமென். என்னோட சொல்றீங்களா? ஆண்டவர் இன்றைக்கும் சந்திப்பார். ஆமென். God wants to meet. God is meeting you. God wants to meet those who have yet to receive his love in abundance. அவருடைய அன்பை நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்கு ஏக்கத்தோடு ஏங்கிக் கொண்டிருக்கிற மகனுக்கு, மகளுக்கு இன்றைக்கும் ஆண்டவர் அவர்களை சந்திக்க விரும்புகிறார். ஆமென், ஆமென். நீர் வாசிக்கிறதின் பொருள் உமக்கு தெரியுமா என்று பிலிப்பு ரதத்துல ஏறி இவரை கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? அதற்கு அந்த மனிதர் மனத்தாழ்மையுடன், ஒருவன் எனக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால் அது எனக்கு நீங்க சொல்லுங்க, இவனுடைய அந்தஸ்து என்ன, இவனுடைய அதிகாரம் என்ன? நீங்க இவனா இருந்தீங்கன்னா எப்படி பதில் சொல்லியிருப்பீங்க?
his status, his wealth, his position. யாருடா நீ? Who are you? ஆனா இவன் பாருங்க என்ன சொல்றான், மனத்தாழ்மை. வேதம் சொல்லுது தன்னை தாழ்த்தி, ஒருவன் எனக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? And that is the posture. If you want God to meet you, if you want God to speak into your life, you need to have humility. You need to have teachability to say, God, speak into my heart. Let's go into the reflection. So firstly, the obedience of Philip. Philip left a revival ministry for a desert ministry. எங்கேயோ சமாரியா கிராமங்கள்ல நல்ல எழுப்புதல் கூட்டம் நடக்குது. ஆனா பிலிப்பு அதெல்லாம் விட்டுட்டு பாலைவனத்துக்கு வரான் ஊழியம் செய்யறதுக்கு. ஒரு மனுஷனை சந்திப்பதற்கு பாலைவனத்துக்கு பிலிப்பு ஓடி வரான். பரிசுத்த ஆவியானவருடைய கீழ்ப்படிதலினால். He is obeying the Holy Spirit. Are we willing to interrupt our busy schedule for a single soul? St. Paul's Tamil Tiruchabai, are you willing to interrupt your calendar to meet people? இல்லைங்க, எங்க கேலண்டர்ல இதுதாங்க, இதை தான் நாங்கள் செய்யணுங்க. இதை செய்யலைன்னா எங்களுக்கு சென்ட் பால்ஸ் சர்ச் இந்த ஆண்டு கடந்து வந்தது மாதிரி இருக்காது. Are you willing to interrupt and allow God to do what He wants to do? The power of humility. The eunuch didn't let his high rank stop him from asking for help. Is our pride preventing us from receiving the guidance that we need? நமக்கு தேவையான வழி நடத்துதலை கேட்கணும், ஆனா நமக்குள்ள ஒரு பெருமை தடுக்குதா? யோசித்து பாருங்க. So application, be sensitive to the prompting. This week ask the Holy Spirit, who is the one you want me to run alongside today? Be teachable. Find a mentor or a small group. Admit like the eunuch, I need someone to guide me. இதை தான் நான் திருப்பி வலியுறுத்துறேன். ஏன்னா இந்த வழியாக தான் சென்ட் பால்ஸ் தமிழ் திருச்சபையை நான் வழி நடத்த விரும்புகிறேன். கவனமா கேளுங்க, கொஞ்சம் நான் இங்க விரிவாக்கம் கொடுக்கிறேன். 50-60 பேர் மத்தியில பேசக்கூடியத 3-4 பேர் மத்தியில பேசும்போது ரொம்ப வித்தியாசம். நான் பேசின தமிழ் புரிஞ்சிச்சா? I say it in English now. What is communicated in the midst of 50 or 60 people, when it is communicated in the midst of 3 or 4, is very different. The dynamic is very different. 50-60 பேர்ல நீங்க வந்து passive listener. தமிழ் எப்படி சொல்லுவீங்க? passive listener. செயல்படாம கேட்கிறது தான் 50-60ல நடக்கும். சொகுசா சேர்ல உட்காந்து பேக் பெஞ்சர்னு சொல்லுவாங்கல்ல, பேக் பெஞ்சர். யூ ஜஸ்ட் சிட் டவுன், யூ ஆர் லிசனிங். ஒன்றும் செய்ய தேவையில்லையா, சும்மா கேட்க தானே சொல்லியிருக்காங்க, நான் வேற ஒன்றும் செய்ய தேவை, செயல்படக்கூட தேவையில்லை. ஆனால் 3-4 பேர் மத்தியில இதே சத்தியத்தை பேசும்போது சிஸ்டர் லில்லி வந்து சிஸ்டர் எஸ்தர் புகழேந்தர் பார்த்து கேட்கலாம், சிஸ்டர் பிலிப் கீழ்ப்படிஞ்சா நீங்க கீழ்ப்படுவீங்களா சிஸ்டர்? சிஸ்டர் லில்லி கேட்கலாம். ஏன்னா 3-4 பேருக்குள்ளேயே சிஸ்டர் நீங்க கீழ்ப்படுவீங்களா? அவங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. ஆமா சிஸ்டர், நான் கீழ்ப்படியணும், எனக்காக உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு ஒபே. அக்கௌண்டபிலிட்டி. Let me repeat. 50-60 பேர் மத்தியில சொல்லப்பட சத்தியம், கேட்கப்பட விஷயம் வேற. 3-4 பேருக்குள்ள நீ செய்வியா? நீ செய்தனா நான் உன்னை ஃபாலோ பண்ண முடியுமா? இந்த வாரம் நான் போன் அடிப்பேன், புதன்கிழமை நீ செய்தியான்னு இல்லையான்னு. இந்த ரகசியத்தை சென்ட் பால்ஸ் தமிழ் திருச்சபை கத்துக்குங்க. This is a secret that God is going to do to transform the church. Will you be accountable to God's word? It will only happen in the midst of 3 or 4. 3-4 பேர் மத்தியில தான் அது நடக்கும். சும்மா 50-60 பேர்ல சொன்ன வார்த்தை நான் கேட்டேன்னு சொல்லிட்டு போயிடாத. அந்த வார்த்தைக்கு நீ என்ன மறு உத்தரவு கொடுப்ப? சொல்லு, ரெஸ்பாண்ட். It will only happen in 3 or 4. Find a group that you can trust and that you can share God's word and that you can say, I will follow God's word. மூன்றாவது குறிப்பு. Let's go to my third point. The great exchange. ஒரு உன்னத பரிமாற்றம். The great exchange. அதாவது ஏசாயா 56 ஏற்கனவே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக இதை நமக்கு எடுத்து உரைத்திருக்கிறார். ஏசாயா 56 வசனம் 3-5
இந்த முதல் பகுதி வசனம் 3, கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லான் ஆக. That means let them not say that the Lord will never let me be part of his people. Let not the eunuch say I am a dried up tree with no children and no future. இங்கதான் பிலிப்பு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை இவனுக்கு விளக்க இந்த சத்தியம் இவனுக்கு வெளிப்படுது. அடுத்த ஸ்லைட், let's go to the next one. This is what the Lord says, I will bless those eunuchs who keep my Sabbath holy and who choose to do what pleases me and commit their lives to me. I will give them a name far greater than sons and daughters could give. வசனம் 4:5 வாசிங்க. ஏசாயா 56:4-5. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் அவர்களுக்கு கொடுப்பேன். See how beautiful God's word is. தேவ வார்த்தை எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாக்குறீங்களா? அன்னகர்கள் தேவனுடைய சபைக்குள் அனுமதி கிடையாது. ஆனால் இங்கு தேவ தீர்க்கதரிசி ஏசாயா 56 அதிகாரத்திலே உரைக்கிறது என்னவென்றால், அவர்களையும் நான் கூட்டி சேர்ப்பேன், அவர்களுக்கு உயர்ந்த இடத்தை நான் வைப்பேன். இதுதான் நற்செய்தி. This is good news. This is hope for all humanity. ஐயோ என் வாழ்க்கை உடைஞ்சு போச்சு, ஐயோ இது என் வாழ்க்கையில் இது சரி வரலையே நீ சொல்ற மகனுக்கு மகளுக்கு இதுதான் நற்செய்தி. ஆண்டவர் சொல்றாரு, உன்னையும் நான் சீர்படுத்துவேன், உன்னையும் நான் முழுமைப்படுத்துவேன். மனிதர்கள் குறிப்பாக நான் தமிழனா பிறந்தனால தான் தமிழ் சொல்றேன், வேற எதுக்கும் சொல்லல, புரியுதுங்களா? தமிழர்கள் பேசியே நிறைய காரியத்தை கெடுத்துருவாங்கன்னு இருக்கா. அதே நேரத்தில் 1000 பொய் சொல்லி என்ன பண்ணிடுவாங்களா, அந்த மாதிரி இருக்கு. மனுஷன் பேசியே நிறைய காரியத்தை கெடுத்துருவான். ஆனா இந்த ஐயோ கெட்டு போச்சே, ஐயோ கெட்டு போச்சே, ஐயோ நல்லது இல்லையே, அதை நம்ம சொல்லி 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 சப்கான்ஷியஸ்ல அது உறுதிப்படுத்திட்டீங்க. ஐயோ கெட்டு போயிட்டுனா கெட்டு போயிட்டு இனிமே சரியாகாது. புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? நீங்க வாயில திறந்து என்ன அறிக்கையிடுறீங்களோ அதுதான் இந்த மூளையில பின்பகுதியில பதிவு செய்யப்படுது. இதுதான் ஃபினிஷ்னா ஃபினிஷ், இதுக்கு மேல ஒன்றும் கிடையாதுப்பா, உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ ஃபெயில் ஆயிட்டியா, ஐயோ பிஎஸ்எல்இ தான் ஆனா மார்க் குறைவா, நார்மலுக்கு போயிட்டியா, எக்ஸ்பிரஸ் போலையா, போச்சு உன் எதிர்காலமே. அந்த மாதிரி தான் பேசி 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 இட்ஸ் ஃபினிஷ், இட்ஸ் ஓவர்னு நாமளே தீர்மானம் பண்ணிடுவோம். But that's not with God. உன்னை படைத்த தேவன் அப்படி உள்ளவர் அல்ல. It's not over with God until He says it's over. That is the good news. அதுதான் நற்செய்தி. It's not over until God says it's over. Amen. Hallelujah. Look so beautiful. இந்த அன்னகருக்கு இந்த எத்தியோப்பிய அதிகாரி இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. How will it be for him? It will be so wonderful. Good news. எனக்காக ஆண்டவர் இப்படி செய்கிறாரா? அப்புறம் அடுத்ததுக்கு let's go to the reflection very quickly. Jesus is our substitute. ஏசாயா 53 அதிகாரத்தை இந்த எத்தியோப்பிய அதிகாரி வாசித்துட்டு இருக்கான் இல்லையா? அங்க என்ன பார்க்கறான்? Jesus was cut off so that we could be brought in. இயேசுவும் என்னை போல மனுக்குலத்தின் மத்தியிலே அவர் ஜீவனுள்ளோர் தேசத்தில் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் என்பதை அவன் ஏசாயா 53 வாசிக்கும் போது identifying with someone.
identifying that someone has gone through a difficult journey. எனக்கும் இந்த மாதிரி வலி வேதனை இருக்கு, எனக்கும் ஒரு நம்பிக்கை, இவர் இந்த மாதிரி வேதனையை கடந்து போனாரு, எனக்கும் இந்த வேதனை அவருக்கு புரிந்து கொள்ள முடியும். திருச்சபை, let me ask you something. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. this is very important truth. சில நேரம் நீங்க கேட்குறீங்க, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில இதை அனுமதிச்சார்? சம்டைம்ஸ் யூ ஆஸ்க் திஸ் கொஸ்டின், why did God allow this? நான் ஒழுங்கா தானே சர்ச்சுக்கு போறேன், நான் ஒழுங்கா தானே பைபிள் படிக்கிறேன், நான் ஒழுங்கா தானே என் வாழ்க்கையை வாழ்றேன், ஏன் ஆண்டவர் இந்த கெடுதலை என் வாழ்க்கையில அனுமதிச்சார்? All of us have this question. You cannot accept when something bad happens. ஏன் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு? இந்த எத்தியோப்பியன் அதிகாரிக்கு இயேசுவும் இந்த மாதிரி அடிபட்டார், நொறுக்கப்பட்டார், சபிக்கப்பட்டார் என்பதை கேட்கும்போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு உங்களுக்கு நீங்க சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க, உங்க வார்த்தையில் சொல்லுங்க. How would this Ethiopian eunuch feel when he heard Bible say that this Messiah, Jesus, would also be broken, crushed, would be rejected by his own people? How will he feel? அவனுக்கு எப்படி இருக்கும்? No, I am not alone. என்னுடைய வேதனையில நான் தனிமையில் அல்ல, என் வேதனை இவருக்கு தெரியும். என் வேதனை யாருக்கு தெரியும்? ஜான் தங்கமுத்து தானே, அப்படிதான் நினைக்கிறேன். வெரி நைஸ் சாங். Who knows my pain? யாருக்கு என் வலி தெரியும், யாருக்கு என் கசப்பு தெரியும்? Who knows what I am going through? Jesus knows. அதே மாதிரி if you go through a bad situation in life, நீங்கள் வாழ்க்கையில ஒரு கேன்சர் வியாதி, ஐயோ ஏன் இந்த சாபம், ஏன் இது வந்துச்சு எனக்குன்னு நீங்க கேக்குறீங்க. பட் அதே சம்பவத்தை ஆண்டவர் என்ன எப்படியாக மாத்துறாரு? நாளைய தினம் இன்னொரு வேளையில் இதே புற்றுநோய், இதே பாதிப்பில் இருக்கின்ற ஒரு சகோதரிக்கு, ஒரு மகனுக்கு நீங்கள் ஆறுதல் கொடுக்கும்படியாக ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல வைக்கிறார். இயேசு பரத்திலேயே உட்கார்ந்துட்டாருன்னா யாருங்க சிலுவைக்கு போயிருப்பாரு? Do you understand? ஐயோ ஆண்டவரே, நான் சொகுசாவே இருந்திருக்கிறேன் ஆண்டவரே, சுகபலத்தோடு இருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில எந்த பிளாக் ரெக்கார்டும் வேண்டாம் ஆண்டவரேன்னு நீ ஜெபம் பண்ணு. ஓகே, குட். ஆனா உன் சுத்தமான வாழ்க்கையில கெட்டு போனவருக்கு என்னையா பயனு? பாஸ்டர் பேசுறது கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸா இருக்கும். தப்பா, I'm not asking you to sin, I'm not asking you to spoil your life, but I'm telling you, if your life is perfect, you are no use to someone's life who's broken. நான் சொல்றது புரியுதா? உன் வாழ்க்கை சூப்பர், உடஞ்சு போன மனுஷனுக்கு உன் வாழ்க்கையில எந்த நன்மையும் இல்லை. உன் வாழ்க்கையில கெடுதல், உன் வாழ்க்கையில சாபம், உன் வாழ்க்கையில சுகவீனம் வரும்போது அதை மற்றவளுக்கு, நானும் இதை கடந்து போனேன், இந்த சாபத்தை கடந்து போனேன், உன் வேதனை எனக்கு தெரியும்னு சொல்லும்போது அவனுக்கு தெரியும், யா சிஸ்டர், யூ நோ மை பெயின், ஏன்னா என்னுடைய அழுகை உங்களுக்கு தெரியும் சிஸ்டர். That is why God, who loves you so much, will allow some things in your life. சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை உன் வாழ்க்கையில் அனுமதிப்பார். Okay, let's go to my next point. கடைசி முடிக்க போறோம், சரிங்களா? இந்த எத்தியோப்பியன் யூனாக் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை கேட்டுட்டாங்க. ஏசாயா 53ல ஐயோ இப்படிலாம் எனக்காக அடிபட்டாரு, நொறுக்கப்பட்டாருன்னு இந்த செய்தியை, சத்தியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கேள்விப்பட்டு, ஏசாயா 56ல என்னை கொண்டவர்களுக்கு இன்றைக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், நான் உதறி தள்ளப்பட்டவன் அல்ல என்றெல்லாம் புரிஞ்சு கடைசில ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன முடிவு எடுக்கிறான்? தண்ணீரை பார்க்கிறான். நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஏதாவது தடை இருக்குதா? இஸ் தேர் எனிதிங் தட் இஸ் பிரிவென்டிங் மீ? பிலிப்பு என்ன சொல்றான்? நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால்
தடையும் இல்லை. அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஞானஸ்நானம் பெறுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமை, the resurrection power of Jesus today makes a man whole. எனக்கு அனுமதி இல்லை, எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, என்னை சேர்த்து கொள்ள மாட்டாங்க, ஐயோ நித்தியத்துக்கும் என் சரீரத்துல ஒரு வேதனை, நித்தியத்துக்கும் நான் பாலடிக்கப்பட்டவன் குறைவுபட்டவனாக இருக்கிறேன்னு சொன்ன இந்த மனுஷனை ஆண்டவர் உருமாற்றினார். தம்முடைய வார்த்தையினால் ஜீவனை கொண்டு வந்தார். ஞானஸ்நானம் என்பது என் பழைய வாழ்க்கை மரித்தது, புதிய வாழ்க்கைக்குள் நான் உயிர்ப்பிக்கப்படுகிறேன். Baptism is my past life, my past hurt, my past false belief. Everything dies with me and I'm now resurrected in the name of Jesus to new life, to the resurrection power of Jesus. தேவ ஜனமே, சென்ட் பால்ஸ் தமிழ் திருச்சபை கர்த்தர் உங்களோடு பேசுறாரா? ஆதி திருச்சபை, தி ஏர்லி சர்ச், ஆதி திருச்சபை, அதனுடைய நடவடிக்கைகளை நீங்கள் எண்ணி வாசித்து உணரும் போது இன்றைக்கு ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையில் நான் அனுமதித்த சில காரியங்கள் ஏன் என்பதை நீ அறிந்து கொள். நான் இன்றைக்கும் உன்னை கொண்டு நான் ஆத்துமாக்களை தொட விரும்புகிறேன். So the end of why not, the eunuch's question is what prevents me, was likely rooted in a lifetime of being told no, முடியாது, உனக்கு இடம் கிடையாதுன்னு அவனுக்கு சொன்ன வார்த்தை இப்பொழுது கிறிஸ்துவிலே உனக்கு தடை எதுவும் இல்லை, நீ தாராளமாக கர்த்தருடைய சந்நிதிக்குள் வரலாம். அவன் ஆனந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தோடு அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறான். So true conversion is marked not by a heavy burden of new rules, but it is by the lightness of joy. கர்த்தருக்குள்ள வரும்போது, உருமாற்றப்படும் போது அங்கு ஆனந்த களிப்பு இருக்கும், பாரம் இருக்காது. ஆகவே நீங்கள் இந்த நடவடிக்கை எடுங்க. Take the step. If there is a water moment in your life, a step of obedience like baptism or public confession, stop asking what prevents me and just do it. கர்த்தருக்காக நீங்கள் முன்னுக்கு வாங்க. கர்த்தர் உங்களை தொடுவார், உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். Carry the light home. இந்த எத்தியோப்பியன் யூனாக் தெரியுமா? அவர்தான் நற்செய்தியை எத்தியோப்பிய தேசத்துக்கு எடுத்து சென்றார். He is one of the first converts, the first who brought the gospel to the nation of Ethiopia. அவருடைய செயலின் நிமித்தமாக இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் கேட்கிறார். உன்னுடைய இல்லத்தில், உன்னுடைய உறவுகள் மத்தியிலே, உன்னுடைய தங்கும் வட்டாரத்திலே யாரை நீ சந்திப்பாய்? யாரிடம் கிறிஸ்துவின் ஒளியை பகிர்ந்து கொள்வாய்? ஒரு விசை நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி காத்திருப்போம்.